அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். கிரகங்களின் காரகத்துவங்களை பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்று சனி கிரகத்தின் காரகத்துவத்தை காணலாம். சனி கிரகம் சூரிய குடும்பத்தில் சூரியனிலிருந்து 6வது கோளாகும். நவ கிரகங்களிலே பூமியிலிருந்து வெகு தொலைவில் உள்ளதும் கோள்களிலேயே வலுவுள்ளதும் சனி கிரகம்தான். ஒரு ராசியில் சுமார் 2.5 வருட காலம் சஞ்சாரம் செய்பவர் சனி பகவான். மற்ற கிரகங்களை விட சூரியனை சுற்றிவர சனிக்கு அதிக காலம் தேவைப்படுகிறது. எனவே கால தாமதத்திற்கு காரணமான சனிக்கு மந்தகாரகன் என்ற பெயரும் உண்டு. எனவேதான் மந்தமாக செயல்படுபவர்கள், சோம்பேறித்தனம் உள்ளவர்கள், உடல் ஊனமுற்றவர்கள், வயதான நபர்கள், கிலோ தோற்றமுடைய நபர்கள் ஆகியவர்களுக்கெல்லாம் சனியே காரகமாகிறார். எல்லா விஷயங்களையும் சனி கால தாமதப்படுத்துவார். குறிப்பாக உடலை விட்டு உயிர் பிரியும் காலத்தையும் சனி கால தாமதப்படுத்துவார் என்பதால் சனிக்கு ஆயுள் காரகர் என்ற பெயரும் உண்டு. ஒரு மனிதன் ஆயுளை ஆதிக்கம் செய்பவர் சனி. நீண்ட ஆயுள் மற்றும் அகால மரணம் இரண்டையும் வழங்குபவர் இவரே. கிரகங்களிலே ஈஸ்வரன் பட்டம் பெற்ற ஒரே கிரகம் சனி கிரகம். ஒரு மனிதனின் ஆயுள் முடியும் அன்றைய தினம் முழுவதையும் சனியே அந்த நபரை ஆதிக்கம் செய்கிறார். சனி மெதுவாக நகரும் கிரகம். எனவே இவர் கொடுக்கும் பலன்கள் எதுவாக இருந்தாலும் வெகு நாட்கள் நீடித்திருக்கும். மேலும் சனி பகவான் ஆதிக்கம் பெற்ற நபர்கள் அவர்களுடைய செயல்பாடுகள் மிகவும் மெதுவாக மந்தத்தன்மை உடையதாக இருக்கும். சனி கிரகம் சூரியனிடமிருந்து வெகு தொலைவில் இருப்பதால் இவர் மீது விழும் ஒளி மிக குறைவாகவே இருக்கும். எனவே ஒளியின்றி இருப்பதால் கருப்பாகவே இருட்டு நிறமாகவே காட்சியளிக்கும். எனவே சனி கரிய நிறத்திற்கு காரகம் வகிக்கிறார். சூரிய ஒளி இல்லாமல் எந்த உயிரினமும் உயிர் வாழ முடியாது. சனி கிரகத்தில் சூரிய ஒளி மிகவும் குறைவு என்பதால் ஆண் பெண் மலட்டுத்தன்மைக்கும் சனியே காரகராகிறார். உலோகங்களில் கருப்பு நிறம் கொண்ட தொழில்களுக்கும் அதிகம் பயன்படுவதுமான இரும்பு சனியின் காரகமாகும். மேலும் நம் உடலுக்கு தேவையான இரும்பு சத்திற்கும் சனியே காரகம் வகிக்கிறார். பிறந்தது முதல் கடைசி வரை ஒரே மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களுக்கும் சமுதாயத்தில் அனைவருக்கும் தெரியாத அடித்தட்டு மக்களுக்கும் சனியே காரகராகிறார். கருப்பு நிற தானியங்கள், பெட்ரோல், கடின உழைப்பு, மனச்சோர்வு, தாழ்வு மனப்பான்மை, துக்கம், வலி, இறப்பு, வேதனை போன்ற உணர்வுகளுக்கும் காரகம் வகிப்பவர் சனி பகவான். உடல் ஊனம், ஏழ்மை நிலை, ஏக்கம், ஏமாறுதல், இழப்பு, தாழ்ந்த ஜாதி, தன்னிலை தாழ்தல், காலதாமதம், பக்கவாதம், கடைநிலை ஊழியர்கள், அடித்தட்டு மக்கள், கழிவு பொருட்கள் போன்றவற்றிற்கு எல்லாமும் சனியே காரகர் ஆவார். நம் உடலில் கால்கள், தோல், முடி, மேலும் உடலிலிருந்து வெளியேறும் கழிவு பொருளான வியர்வை போன்றவற்றிற்கும் சனியே காரகராவார். வறுமை நிலை, தன் நிலை தாழ்ந்து போவது, அதிகாரம் இல்லாமல் சீருடை அணிந்து கீழ்நிலையில் செய்யும் ஊழியர்கள், கடின உழைப்பு, கஞ்சத்தனம், இரவு நேர வேலை, துக்கம், அசுப நிகழ்வுகள், கழிவு பொருட்கள், பழைய பொருட்கள், அடிமைகள், வேலைக்காரர்கள், தாழ்வு மனப்பான்மை, மனச்சோர்வு, ஏக்கம், ஏமாறுதல், வலி வேதனையில் துன்பப்படுவது, கஞ்சத்தனம், சோம்பேறித்தனம், மந்தத்தன்மை, முதுமை நிலை, உடல் ஊனம், அமைதியான வீட்டு விலங்குகள், கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய நபர்கள் எல்லாவற்றிற்கும் காரகம் வகிப்பவர் சனி பகவான். நீண்ட நாட்கள் படுத்த படுக்கையில் இருக்கும் நோய்களுக்கும், நாள்பட்ட நோய்களுக்கும், அதாவது பல நாட்களாக இருந்து வரும் நோய்களுக்கும் சனியே காரகராகிறார். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த பதிவில் ராகுவின் காரகத்துவங்களை காணலாம். நன்றி, வணக்கம்.